கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு வாதை நிறுத்தப்பட்டது. 2 சாமுவேல் 24-25. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. நம்முடைய கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று யாத்திரராகமும் 34:6-7 வசனங்களில் வாசிக்கலாம். இந்த 2 வசனங்களும் கர்த்தருடைய வாயிலிருந்து நேரடியாக புறப்பட்ட வார்த்தைகள். அவருடைய ஒவ்வொரு குணங்களும் அவருடைய நாமங்கள். கர்த்தர் உரைத்தபடியே அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயமும் சத்தியமுள்ள தேவன். அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீறுதல்களையும் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். கிருபை என்பது மிகுந்த தயவு. நமக்கு ஒரு பொருளை வாங்குவதற்கு தகுதி இல்லாவிட்டாலும் இன்னொருவர் விலை கொடுத்த அந்த பொருளை நமக்காக வாங்கி கொடுப்பார் என்றார். இலவசமாக பெற்றுக்கொண்ட அந்த காரியமே கிருபை. ஆனால் மற்றொருவர் அதை நமக்கு நம் பேரில் உள்ள அன்பின் நிமித்தம் அதை வாங்கி கொடுக்கும்படியாக அவர் விலை கொடுத்து அதை வாங்கியிருப்பார். இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையையும் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகத்தையும் இலவசமாக பெற்று தரும்படியாக சிலுவையில் விலை செலுத்தினார். இதுவே மேன்மையான கிருபை. இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழிகளில் நிலைத்திருக்கும் போது கர்த்தரின் கிருபை நம் வாழ்க்கையில் மென்மேலும் பெருகும். நம்முடைய கர்த்தர் குற்றவாளிகளை தண்டிக்கிறவர், ஆனால் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவர். அநேக நேரங்களில் கர்த்தரை அறிந்த அவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்யும் போது தலைமை பதவிகளில் தலைவராக இருப்பவர்கள் கர்த்தரை கோபப்படுத்தும் போதும் ஒன்றும் அறியாத ஜனங்களும் அந்த தலைவர் நிமித்தம் தண்டனைக்கு உள்ளாகும் நிலைமை உண்டாகிறது. ஆனால் அந்த தலைவர்கள் பாவ உணர்வோடு கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து மன்றாடும் போது கர்த்தர் தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு வாதைகளை நிறுத்துகிறார். வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போமானால் 2 சாமுவேல் 24:1-25 வரை உள்ள வசனங்களில் தாவீது தன் இராணுவத்தை தொகையிடும்படியாக கட்டளையிட்டான். இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. தாவீதின் படைத்தலைவனான யோவாப் 9 மாதங்களும் 20 நாட்களும் ஜனங்களை கணக்கிட்டு அந்த தொகையை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்தது நிமித்தம் ராஜாவின் இருதயம் உணர்வடைய ஆரம்பித்தது. 2 சாமுவேல் 24:10. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்பொழுதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தீனனாய் செய்தேன் என்றான். தாவீதின் ஒவ்வொரு யுத்தங்களையும் அவருக்கு முன்பாக நின்று ஜெயம் கொடுத்தது கர்த்தர். தாவீதின் பலமும் படைபலமோ ஜெயத்தை கொடுக்கவில்லை. நியாயப்பிரமாண முறைப்படி தாவீது தன் படையை தொகையிடும் முன்னதாக கர்த்தருக்கு பலி செலுத்திருக்க வேண்டும். எனவே தான் படைத்தொகையை கணக்கிட்டது கர்த்தருக்கு பாவமாக காணப்பட்டது. காத் என்ற தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் அனுப்பப்பட்டார். 3 தண்டனைகள் தாவீதின் முன்பாக வைக்கப்பட்டது. 7 வருட பஞ்சம், 3 மாதங்கள் சத்ருவால் துரத்தப்படும் அழிவு, 3 நாள் கொள்ளை நோய் என்ற 3 தண்டனைகளில் எந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர் என்ற தீர்க்கதரிசின் வார்த்தைக்கு 2 சாமுவேல் 24:14-15 வசனங்களில் அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. தாவீது கர்த்தரின் கேள்விக்கு நேரடியாக பதில் கொடுக்காவிட்டாலும் கர்த்தர் இரக்கமுடையவராக இருந்தபடியால் குறைந்த நாட்களுக்குரிய தண்டனையை அனுமதித்தார். ஆனாலும் அவருடைய தண்டனைக்கு முன்பாக ஒருவராலும் நிற்க முடியாது. 24வது அதிகாரம் 16வது வசனத்தில் தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், உன் கையை நிறுத்து என்றார். தாவீது இந்த தரிசனத்தை கண்டு கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாயிருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அது மாத்திரமல்ல, பலிபீடம் கட்டி
பலி செலுத்தி தேசத்துக்காக விண்ணப்பம் செய்தான் என்று பார்க்கிறோம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த கடைசி காலத்தில் நம்முடைய குடும்பங்களில், நம்மை சுற்றி உள்ள குடும்பங்களில், தேசங்களில் காணப்படும் அழிவுகள், கொள்ளை நோய்கள், வாதைகள், மரணங்கள் போன்றவைகள் ஆளுகை செய்கிற தலைவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள், பொல்லாப்புகள் நிமித்தமாகவும் உண்டாகலாம். தேசம் என்பது குடும்பங்கள், சபைகள், ஊழியங்களை கூட குறிக்கும். குடும்பத்தின் தலைவர்கள், சபைகளின் தலைவர்கள் கர்த்தரை கோபப்படுத்தும் பாவங்களை செய்யும் போது கர்த்தர் குடும்பங்களையும் ஒன்றும் அறியாத ஜனங்களையும் இத்தகைய தண்டனைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். உணர்வுள்ள இருதயத்தோடு மனம் திரும்பி அவரை வேண்டிக் கொள்ளும் போது, அல்லது கர்த்தருடைய முகத்தை பார்க்கிற அவருடைய தீர்க்கதரிசிகள் ஆகிய அவருடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி திறப்பில் நின்று மன்றாடும் போது இத்தகைய வாதைகள் நிறுத்தப்படும். நாம் நம்மை சுற்றியுள்ள தலைவர்களுக்காக விண்ணப்பம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய பங்கை நிறைவேற்றும் போது கர்த்தர் தீங்குகளுக்காக, வாதைகளுக்காக மனஸ்தாபப்பட்டு அதை நிறுத்துவார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பலியாகி தம் இரத்தத்தை சிந்தியதால் அவரை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் பாவம் மன்னிப்பையும் விடுதலையும் அவர் இரத்தத்தின் மூலம் கொடுக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டபடியால் ஸ்தோத்திரம். சிலுவையில் வெற்றி சிறந்த ஜெய கிறிஸ்துவை, எங்களை சுற்றி தேசங்களில் காணப்படும் வாதைகளையும் கொடிய கொள்ளை நோய்களையும் குடும்பங்களில் காணப்படும் தண்டனைகளையும் விலக்கி வாதைகளை நிறுத்தப் போகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களில், சபைகளில், தேசங்களில் உடைய பார்வைக்கு பொல்லாத வழியில் நடக்கிற தலைவர்களை சந்தித்து தாவீதை போல உணர்வடைந்து உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும் மனம் திரும்ப கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.